ஃபோன் பண்ணி எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டி முடிஞ்ச பிறகு ஒரு ஃபோன் ஒன்று வருது. அந்த ஃபோனை ஆஹா இன்னும் யார் நம்மளை பாராட்டுறதுக்காக வராங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்த உடனே எதிர்முனையில் நான் கண்ணதாசன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு கை காலெல்லாம் நடுங்கி போச்சு. ஐயோ, கண்ணதாசனை நம்ம இவ்வளோ கடுமையாக விமர்சிச்சுட்டு விட்டுமே, அவர் என்ன பேசுவாரோ எப்படி பேசுவாரோ, கையை ஓடல காலம் ஓடலை, வேர்த்து போச்சு, தொண்டை அடைக்குது, வார்த்தை வரலை, குரல் அவருக்கு பதில் கூட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு குரல் கம்மி போச்சு. எதிர்முனையில் இருக்கக்கூடிய கண்ணதாசன், நல்லா பேசுறீங்கம்மா, உங்களுடைய பேச்சு ரொம்ப அழகாக இருந்தது, ஆழமாகவும் இருந்தது, கருத்தாள மிக்கமாகவும் இருந்தது. நீங்கள் சொல்கிறீங்க நான் இலக்கியங்கள்லேருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் காப்பி அடித்தேன்னு. உண்மைதாம்மா, இலக்கியங்களிலிருந்து தான் நான் காப்பி அடித்திருக்கிறேன். அது ஒன்றும் தவறு இல்லையம்மா. உதாரணத்துக்கு நான் ஒரு தகவலை சொல்கிறேன். இப்போ சமஸ்கிருதம் இருக்கு. சமஸ்கிருதத்தில் ஒரு திருமணம்